வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைவது சௌதாமணி. இன்று புற்றுநோய் எதிர்ப்பு தினம். உலகம் முழுவதும் இன்றைய நாள் புற்றுநோய் எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக ஒரு புள்ளி விவர அறிக்கை சொல்கிறது. இதற்கு காரணமாக அங்குள்ள மாவட்ட கடற்கரை மணலில் இருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சு மற்றும் மணவாளக்குறிச்சியில் மத்திய அரசின் மணல் ஆலையிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சும், அதாவது ஆலையில் உள்ள தாது பொருட்களை மணலில் இருந்து எடுக்கப்படுகின்ற தாது பொருட்களை பிரித்தெடுக்கும் போது ஏற்படுகின்ற வேதி மாற்றம், ரசாயன மாற்றத்தின் காரணமாக வெளிப்படுகின்ற கதிர்வீச்சின் காரணமாகவும் அங்குள்ள மக்கள் புற்றுநோய் மற்றும் பல நோய்களால் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த புற்றுநோயை நாம் எப்படி கண்டறிவது, இதை எப்படி தடுப்பது, இதை நிரந்தரமாக தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இது குறித்த ஒரு தொகுப்பினை பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சியில் அமைந்துள்ள அரிய மணல் பிரித்தெடுக்கும் நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேல் அரிய மணலில் உள்ள இல்லுமனேட், காட்மியம், மோனோசைட் போன்ற தாது பொருட்களை கடற்கரை மணலில் இருந்து பிரித்தெடுத்து வருகிறது. மோனோசைட் என்ற அரிய மணலில் இருந்து தோரியம் என்ற ரசாயன வேதிப்பொருளை பிரித்தெடுத்து வருகிறது. அந்த தோரியம் அணு ஆயுதங்களுக்கும் அணுகுண்டு செய்வதற்கும் பயன்படும் ஓர் அபூர்வ வகை அணுசக்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. மோனோசைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் தோரியம் என்ற தாது பொருள் இந்திய அணுசக்தி துறைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கதிர்வீச்சு வெளிப்பட்டு மணல் ஆலையை சுற்றியுள்ள மக்கள் புற்றுநோய், இதய நோய், கல்லீரல் பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. இப்பகுதியைச் சேர்ந்த ஒவ்வொரு கிராமத்திலும் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று வயது வேறுபாடின்றி கொத்து கொத்தாய் கேன்சர் நோய்க்கு பலியாகி வருகின்றனர். 10க்கும் மேற்பட்டோர் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். கடலோர கிராமங்களான சின்ன விலை, பெரிய விலை, புதூர், கொட்டில்பாடு, குறும்பனை, மிடாலம் என எந்த ஒரு கிராமத்தையும் கதிர்வீச்சு விட்டு வைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மணல் ஆலைக்கு அருகிலேயே உள்ள அதிக கேன்சர் ஆபத்தை சந்திக்கின்ற சின்ன விலை, பெரிய விலை, புதூர் கிராம மக்கள் அந்த ஆபத்தை அறியாமல் இன்னமும் மணல் ஆலையில் பணி செய்து வருகின்றனர். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் போதிய அளவு இல்லை என்றும் புற்றுநோய் நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை மணலில் இயற்கையாகவே கதிர்வீச்சுகள் இருந்து வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் கடலோர பகுதிகளில் ஏராளமானோர் புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றனர். அந்த மணல் அப்படியே இருக்கும் வரை குறைந்த அளவு பாதிப்பை கொண்டதாகவே இருக்கும் என்றும், ஆனால் அந்த அரிய மணலில் கனிமங்களை பிரித்தெடுக்கும் போதும் மணலை தோண்டிவிட்டு அந்த கழிவுகளை அங்கே கொட்டுவதாலும் அதிக கதிர்வீச்சு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாததே புற்றுநோய் அதிகரிப்பதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இன்று நாம் இதுகுறித்து விவாதிக்க இருக்கிறோம். சென்னை அரங்கத்தில் விருந்தினராக வந்துள்ளார் டாக்டர் சுரேஷ், புற்றுநோய் தடுப்பு சிறப்பு நிபுணர். அது மட்டுமல்லாமல் மதுரையிலிருந்து அரங்க விருந்தினராக இணைகிறார் டாக்டர் நிர்மல் சக்தி, மருத்துவ இயற்பியல் வல்லுநர். அது மட்டுமல்லாமல் குமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியிலிருந்து கள தகவல்களை நேரடியாக வழங்குவதற்காகவும் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். முதலில் நமது அரங்க விருந்தினரிடம் கேட்போம். அதாவது, இப்போ புற்றுநோயை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு உலகம் முழுவதிலிருந்து 76 லட்சம் மக்கள் இருப்பதாக தகவல்கள். இதுல பாத்தீங்கன்னா 70% மக்கள் ஏழை நடுத்தர மக்கள். இந்த புற்றுநோயை பொறுத்தவரையில் இந்த புற்றுநோயை தோற்றுவிக்கும் காரணிகளாக நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட பார்க்கறதுன்னா அவங்களோட உணவு முறைகள் பிளஸ் அவங்க கூட இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போதைக்கு எல்லாருக்குமே இந்த பான் பராக், சிகரெட், இந்த புகையிலையினால வர நோய்கள் தான் அதிகம். அதுவும் இப்போ இளம் சமுதாயத்தினர் அவங்க இந்த புற்றுநோய்க்கு ஆளாகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா அவங்க சிகரெட்டுக்கும் பான் பராக்குக்கும் அடிமை ஆயிடுறாங்க. இப்போ ஒரு நார்மலா ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 400 நச்சு பொருட்கள் இருக்கு. இந்த 400 நச்சு பொருட்கள்ல 40 விதமான நச்சு பொருட்கள் பாத்தீங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. அதுலயும் நம்ம அதுல வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. அது நார்மல் சிகரெட்டா இருந்தாலும் சரி, ஃபில்டர் சிகரெட்டா இருந்தாலும் சரி, அது இன்னும் அது புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மூலப்பொருட்கள் கொண்டுதான் இந்த பான், குட்கா அதெல்லாம் செய்யும் போது, ஹான்ஸ் இதெல்லாம் செய்யும் போது, இப்ப நாங்க முன்னாடி
வயதானவர்களுக்கு தான் புற்றுநோய் வருதுன்னு பாக்குறோம். ஆனா இப்ப வந்து 20-25 வயசுக்கு உண்டான இளம் ஆண்கள் கூட இப்ப புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க. சோ அவங்களோட இந்த சிகரெட்டு, மது, இந்த ரெண்டுத்தையும் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா புற்றுநோய் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதாவது மக்களோட தவறான பழக்க வழக்கம் தான் அந்த கேன்சருக்கு முக்கியமான காரணமாக நீங்க சொல்றீங்க. இப்போது மதுரையில் உள்ள நமது அரங்கு விருந்தினர் டாக்டர் நிர்மல் சக்தி, அதாவது மருத்துவ இயற்பியல் வல்லுநர் அவரிடம் கேட்போம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க வந்து ஒரு NRI ரிட்டன் வெளிநாட்டுல மருத்துவரா இருந்து இப்போ இந்தியாவில வந்து மருத்துவ சேவை செய்றீங்க. இப்போ வெளிநாடுகளை நம்ம வந்து ஒப்பிடும்போது இந்தியாவில் நவீன சிகிச்சை எப்படி இருக்கு, இல்ல இப்ப இருக்கிற மருத்துவ முறை போதுமா, இல்லை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா? முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், நான் வந்து டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. நான் ஒரு இயற்பியல் படித்த ஒரு சயின்டிஸ்ட். ஹாஸ்பிட்டலில் கதிர்வீச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். எங்களுக்கு 20 வருஷம் இந்த ஃபீல்டில் கேன்சர்லேயே. ஏன்னா கேன்சரும் ரேடியேஷனும் கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போகுது, டயக்னோசிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால வேலை செஞ்சுருக்கேன். அதனால் நான் மருத்துவர் கிடையாது முதல்ல சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த பிரச்சனை இந்தியா கேன்சர் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ICC கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்துச்சு. அதில் பேசியிருக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 ஆண்டுக்குள்ள 3ல் 1 கேன்சர் இந்தியாவில் இருக்குமா, உலகத்தில் 3 கேன்சர் 1 இருக்குமா. 2020க்குள்ள பாதி பேர் கேன்சர் வந்தவங்க பாதி பேர் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியாவில் இருப்பாங்க. 2025ல் இப்ப ஒரு ஆளு கேன்சர் இருக்கு, 10 பேர்ல ஒரு ஆள் கேன்சர் இருக்கு அப்படின்னா நாளைக்கு 10 பேர்ல 5 பேருக்கு கேன்சர் வரும். இந்த நம்பர்லாம் பயங்கர அலார்மியான நம்பர். பயங்கர இந்த கேன்சர் சிச்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா போகும். அதுக்கு மெயின் காரணம் டாக்டர் சொன்ன மாதிரி alcohol abuse. Alcohol abuse பீர், விஸ்கி, பிராண்டி இந்த மாதிரி குடிக்கிறது, சிகரெட், புகையில சிகரெட் குடிக்கிறதும் சரி, இந்த பான் பிராக்கு, புகையில சாப்பிட்ற பழக்கமும் சரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது செஞ்சா கேன்சர் வரும். அது சில பேர் சொல்லுவாங்க, எங்க தாத்தா 90 வயசு வந்தாரு, அவர் பீடி குடிச்சாரு, அவருக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. 1-2 கேஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா 10 பேர் ஒரு ஊர்ல சிகரெட், பீடி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுல 7-8 பேர் கட்டாயமா கேன்சர் வரும். அந்த 2 பேருக்கு வரல அப்படிங்கறத நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா கேன்சருங்கிறது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி. இதை பண்ணா கேன்சர் வர்றதுக்கு, புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இன்னொன்று என்ன அப்படின்னா, கேன்சர் ஒரு மேன்மேட் டிசீஸ். மேன்மேட் டிசீஸ் அப்படின்னா இது நம்மளா உருவாக்கிக்கிறது, இது மாறிக்கிட்டே இருக்கிறது. இது இப்படித்தான் இருந்துச்சு. அமெரிக்காவில் இருக்க கேன்சரை இங்க இருக்க கேன்சர் கம்பேர் பண்ண முடியாது. இங்க ஒரு ஆளுக்கு இருக்கிற கேன்சரையே இன்னொரு ஆள் கம்பேர் பண்ண முடியாது. ரொம்ப டைனாமிக்கா. இதுக்காக செல் பயாலஜி, கேன்சர் பயாலஜி எல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. சயின்ஸ் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இந்தியா ரெடியா? இந்த கேன்சர் இது வந்து எபிடமிக்ல இருந்து பேண்டமிக்கா மாறப்போகுது அப்படின்னு ரொம்ப பரவலா பேசப்படும். ரொம்ப பரவலா இப்ப இந்த 3 வருஷத்திலேயே நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு தடவை இவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு, அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கு கிட்டத்தட்ட 4 அடிவுல ரொம்ப எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா டயபிட்டிஸ் லெவலுக்கு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. கவர்மெண்ட் ரெடியா இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்ப ஒரு டாக்டருக்கு 2000 பேஷண்ட் இருக்காங்க. என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இது 1000க்கு கொண்டாடணும், அப்ப டாக்டரோட நம்பர் டபுள் ஆகணும். இதுக்கு உண்டான மெடிக்கல் காலேஜஸ் உருவாகணும், டெக்னீஷியன்ஸ், அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க, சொல்லி கொடுக்கறவங்க, அனாட்டமி, பிசியாலஜிஸ்ட், இந்த மாதிரி பயாலஜி பண்றவங்க, இவங்கெல்லாம் வரணும். ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு பார்த்தா கேன்சர் கிளினிக் எடுத்துக்கிட்டா 3ல் 1 பாகம் தான் நம்ம கேன்சர் கிளினிக்கே இருக்கு. இந்தியா ஃபுல்லா சொல்றேன், இந்தியா ஃபுல்லா 3ல் 1 பாகம் தான் தேவையான. இப்ப 900 கேன்சர் சென்டர் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வெறும் 300 தான் இருக்கு. சாதாரண மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரையை தாண்டிட்டீங்க அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்டே கிடையாது. நம்ம நாகர்கோவில் போற வரைக்கும் திருநெல்வேலியில் ஒரே ஒரு கிளினிக் கிட்டத்தட்ட ஒண்ணுமே கிடையாது. சவுத்துல அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப எங்க இந்த ஏரியால இருக்கவங்க ஒண்ணு மதுரைக்கு வரணும், இல்ல திருவனந்தபுரம் மாதிரி ஏரியாவுக்கு போகணும். அதனால எவ்வளவு தூரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது எதிர்பார்க்குது, இதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கறத நினைச்சா கொஞ்சம் பயமாவே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், பேச வேண்டிய விஷயம். உங்களை மாதிரி மீடியாக்கள், ஊடகத்துல இருக்கவங்க இதை அடிக்கடி கொஞ்சம் திரும்பி கொண்டாந்து இந்த சிச்சுவேஷன் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து பேசலாம். இப்போ டாக்டர் சுரேஷை பொறுத்தவரையிலும் டாக்டர் நிர்மல் இருவரை பொறுத்தவரையிலும் ஒரே கருத்து தான் சொல்றாங்க. அதாவது கேன்சர் என்பது மேன்மேட் டிசீஸ். அதை வந்து அவங்க தான் விழிப்புணர்வோட இருந்து வந்து அதை தடுப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போது இது குறித்து செய்தியாளர் ஜபர்சன் அவர்கள் குமரி மாவட்டத்தில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஜபர்சன், இப்போ ஒரு புள்ளி விவர அறிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில்
புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிக அளவு இருப்பதாக தகவல். இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க புற்றுநோயின் தாக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த அளவு இருக்கு? சௌதாமணி, இன்னைக்கு நம்ம உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. இந்த உலக புற்றுநோய் தினம் இன்னைக்கு நம்ம கடியப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் புற்றுநோயால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய கடியப்பட்டணம் பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கேன்சர், இந்த புற்றுநோயினால அவங்க கால்களை இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், அவர்கள் உறுப்புகள் பலவை இழந்தவர்கள் மக்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்திலே இந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகமா இருக்காங்க. இதுக்கு காரணம் பலவிதமான காரணங்கள் இந்த மக்கள் சொல்றாங்க. அதை சில ஆய்வாளர்கள் சில அறிக்கைகள் எடுத்து இதை இந்த சதவீதத்தின்படி பார்க்கும்போது இது இங்க இருக்கக்கூடிய இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு இருக்கிறது என்று ஒரு சர்வே சொல்லுது. மட்டும் இல்லாம இந்த கடற்கரை பகுதியில ஏன் அதிகமா வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த தாது மணலானது இந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது. இது இந்த தாது மணல் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒளிப்பதிவாளர் நம்ம காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப இங்க ஒரு இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம் இங்க இருக்குது. அந்த மத்திய அரசினுடைய நிறுவனம் இங்க இருக்கக்கூடிய மணலை பிரித்து தாது மணல், அதாவது இங்க இருக்கக்கூடிய கார்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது மணல், அந்த மணலை எடுத்து கிட்டத்தட்ட 5-6 ரகமாக பிரித்து இங்க இருந்து எடுத்து செல்றாங்க. இது கிட்டத்தட்ட கூடங்குளத்தில் இருந்து வரக்கூடிய அணுக்கழிவை விட இந்த தாது மணலில் இருந்து வரக்கூடிய சக்தியானது அதிகமாக இருக்கு. இந்த ரே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புற்றுநோயை உருவாக்குது என்று சொல்றாங்க. மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமா புகையிலை மற்றும் புகைப்பிடிக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கும் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. குறிப்பா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இந்த கேன்சர்னால பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவங்க கைகளை இழந்தது, கால்களை இழந்த அவங்க உறவினர்களை இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலுள்ள சர்வே இந்த மணவாளக்குறிச்சி, கடியப்பட்டணம் உள்ளிட்ட இந்த ஊர்களில் எடுக்கப்பட்ட சர்வேயின் படி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டும் இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து இங்க இருக்க இவங்களுக்கு சிகிச்சை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சிகிச்சைக்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்ல. வேற பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கேரளா மாநிலத்தையே நாடி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதாகவும் மக்கள் ஆதங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்க முடியுது, அந்த ஒரு சிறுவனுடைய கைகள் கேன்சர் கட்டியினால எப்படி இருக்கிறது என்பதை ஒளிப்பதிவாளர் நமக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அது பக்கத்தில் இருக்கிறவர் வயதான முதியவர், அவர் கையை இழந்திருக்காரு. சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க யாரையுமே இந்த கேன்சர் புற்றுநோய் விட்டு வைக்கவில்லை. தொடர்ந்து பலர் இங்க நமக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க முடியல. தொடர்ந்து அவங்க வீடுகளிலேயே படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மக்களை நம்ம சந்திச்சு கேட்கும் போது இவங்களை இது குறித்து அரசாங்கம் நேரடியாக ஒரு ஆய்வு நடத்தணும். இந்த பகுதியில் ஏன் இப்படி கேன்சர் வருது, இந்த கேன்சரை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு ஒரு முக்கியமான ஒரு சர்வே எடுத்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இந்த மக்களின் மிகுந்த ஆதங்கமும் கோரிக்கையுமாக இருக்கிறது. மட்டுமில்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு படிப்பில் சிறந்த மாவட்டம், படித்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்ட மக்கள் மக்களாகவே சில பேராசிரியர்கள் இது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த மீனவ மக்கள் இதுக்கு இன்னைக்கு நம்ம இங்க காலையில நம்ம இந்த மக்கள்கிட்ட கேட்கும் போது இந்த மக்கள் நம்ம கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் எந்தவித புகையிலை பழக்கமோ எந்தவித கெட்ட பழக்கமோ இல்லாத மக்களுக்கு தான் அதிகமா பாதிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த ஜீன் டு ஜீன் ஈஸியா பாஸ் ஆகும் அப்படின்ட்டு சில மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளான மக்களை குறித்து நாம் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமா கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் காண்பித்த போதே நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். சௌதாமணி, ஜபர்சன், அதாவது அணுக்கழிவிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சை விட தாது மணலை பிரித்தெடுக்கும் போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சு அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. இதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல மக்கள் இந்த கதிர்வீச்சினால பாதிக்கப்பட்டதாக சொல்றீங்க. இப்போ அங்கு பாதிக்கப்பட்டிருந்த மக்களை நாம் பார்த்தோம். அவங்க எப்படிப்பட்ட பாதிப்புகளை அவங்க சந்திச்சிருக்காங்க, என்ன வகையான பாதிப்புகள்?
இப்ப வந்து இந்த கையை இழந்த ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே புற்றுநோய் ஏற்பட்டு பல மருத்துவமனைகள் இந்த புற்றுநோயை பொறுத்த அளவுல வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சில மருத்துவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க சர்வே படி இது வந்து உடனடியா இப்ப வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்ட உடனடியாகவே நம்ம வந்து மருத்துவமனையை அணுகணும் அப்படின்னு அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த சிம்டம்ஸை வச்சு உடனடியாக நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டா மட்டும்தான் வந்து அதை நம்ம கியூர் பண்ண முடியும். இல்லாத பட்சத்துல இது வந்து ஒரு நாள் ஒரு அதுக்கான லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அது வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்னு தான் மருத்துவர் சொல்றாங்க. இது வந்து புற்றுநோய் பாத்தீங்கன்னா வாயில வரக்கூடிய புற்றுநோய் வந்து அதிகமா இருக்குது. உடம்பு முழுவதும் கட்டிகள், இந்த கட்டிகள் எல்லாம் வந்து கால்கள்ல கைகள்ல மார்பு புற்றுநோய் என்பது வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த புற்றுநோய் எல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்தா புகையிலை பழக்கம் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கு புற்றுநோய் வருகிறது என்று நாம் சொல்லும் போது ஏன் அப்படி இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதிகமாக இருக்கிறது என்ற கேள்வியும் ஆதங்கமாக எழுகிறது. தொடர்ந்து வந்து இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களுடைய ஆதங்கம் என்னவென்றா இந்த கை இழந்தவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து கையை இழக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கேன்சருக்குன்னு ஒரு தனி ஒரு மையத்தை ஏற்படுத்தி 24 மணி நேரமும் அங்கு வந்து மருத்துவர் இருக்கும்படியாக அங்கு அதை நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து நான் கையை இழந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கமா நம்மகிட்ட கருத்துக்களை தெரிவிச்சாரு. தொடர்ந்து இது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்கிறாங்கன்ட்டு அரசுமே சர்வேயை வெளியிட்டு இருந்தாலும் அதற்கான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இதுவரைக்கும் அரசு சார்பில் நிரந்தரமாக புற்றுநோயை குணப்படுத்தவோ அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவோ எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. சௌதாமணி, அதாவது குமரி மாவட்ட மக்கள் எந்த அளவு இந்த புற்றுநோயால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது இது குறித்து மேலும் பல தகவல்களை அரங்க விருந்தினர் டாக்டர் சுரேஷ் அவர்களிடம் கேட்போம். டாக்டர், அதாவது அவங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்களை நம்ம பார்த்தோம், அதாவது நிறைய சிம்டம்ஸ் செய்தியாளர் சொன்னார். இப்ப புற்றுநோயை பொறுத்தவரையில் நம்ம ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சு விட்டோம்னா அதை முழுமையாக குணப்படுத்தி விடலாம் என்கிறது வந்து கருத்து. இப்போ இது மாதிரி புற்றுநோய் வந்து என்னென்ன வகைகள் இருக்கு, எந்தெந்த புற்றுநோய்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து தென்படுது, அதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்? புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அது 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கார்சினோமா அப்படிங்கிறது. கார்சினோமா தான் நம்ம யூஸ்வலா நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது வந்து நம்ம தோல், வாய்ப்பகுதி எங்கெல்லாம் வந்து சர்ஃபேஸ் வந்து நம்மளை பாதுகாக்கும் சர்ஃபேஸ் எல்லாம் அதுல இருந்து வர்றது பேரு கார்சினோமா. இதே தசை, எலும்பு இது மூலமா அங்கேருந்து வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சார்கோமா. இந்த படத்துல காமிச்சவங்களுக்கு வந்து அந்த போன் சார்கோமான்னு சொல்ற நோய் தான் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. 3வது வகையான நோய் கதிர்வீச்சுனால வர்றது கம்மி. கதிர்வீச்சு இப்போ அவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறது மணல்ல இருக்கிற இந்த தோரியம், அந்த தோராட்ரஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரியான கதிர்வீச்சு வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அது நமக்கு புற்றுநோய் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம். இப்ப நார்மலாவே நம்ம வெளியே போகும்போது இந்த ஓசான் லேயர் எல்லாம் ஓட்டை விழுந்துட்டதுனால நமக்கு கதிர்வீச்சு இந்த எக்ஸ்போஷர் ரேடியேஷன்ன்றது அதிகமாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தாது பொருட்கள்ல இருந்து வர ரேடியேஷன், பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு சார்கோமா மற்றும் பிளட் கேன்சர், லுக்கீமியான்ற நோய்க்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமே. இப்ப இந்த குமரி மாவட்டத்து மக்களை பொறுத்தவரையில் இந்த கதிர்வீச்சினால புற்றுநோய் மட்டுமல்ல மேலும் நிறைய நோய்கள் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கு. ரேடியேஷன் அதிகமா இருக்கும் போது நம்மளோட நார்மலா நம்ம சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களா வளரும் போது நம்ம ஒரு செல் 1 வந்து 2 ஆகும். அப்பதான் நம்ம வளர முடியும். இப்ப நமக்கு இந்த புற்றுநோய் வந்திருக்கு, இந்த நுரையீரல் வந்திருக்கு, தொண்டையில வந்திருக்கு, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம நார்மலா இயற்கையா நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருந்துட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. என்னைக்காவது சின்ன சம்பவங்கள் நம்மளால இயற்கையா சாப்பிட முடியல, மாற்றங்கள் சாப்பிட முடியல, தோல்ல ஏதாவது புண்ணு வருது, அது ரொம்ப நாள் ஆறாம இருக்குது, மோஷன் போகும்போது ரத்தம் வருது. சோ நம்ம இயற்கையிலிருந்து மாறுபட்ட எதுனாலும் அது உடனே டாக்டர் கிட்ட வந்து அதுக்கு உண்டான பரிசோதனை முழுமையாக செய்துக்கணும். அந்த மாதிரி பரிசோதனை ஃபுல்லா செய்யும் போதுதான் அது வந்து என்ன ப்ராப்ளத்தினால அது வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது பயாப்சிங்கிற ஒரு டெஸ்ட் எடுத்தாதான் இது கேன்சருங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். சோ ஆரம்பத்துல எதுனாலும் நம்ம நாட்டு மருந்துல சரியாயிடும், 4 நாள்ல சரியா போயிடும் அப்படிங்கறது இல்லாம அதுக்குன்னு உண்டான எல்லா டெஸ்டுங்களும் நம்ம பண்ணும் போதுதான் அது என்ன மாற்றங்கள் இருக்கு, சிகிச்சை சரிவர செய்யணும். எல்லாமே கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல நோயை கண்டறிஞ்சிட்டா அதை முழுமையா ட்ரீட் பண்ணலாம். அட்வான்ஸ் ஆக ஆக நம்மளோட இயற்கை மருத்துவமோ இல்ல ஆலோபதி ட்ரீட்மெண்ட்னாலயோ
அதை வந்து குணப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிடும். ஸோ எந்த ஸ்டேஜ் பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா நம்மளால ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும். அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு முதல்ல கண்டறிந்து ஆபத்தை தடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதாவது நம்முடைய உடல் வந்து இயற்கை முறையிலிருந்து ஒரு சின்ன மாற்றத்தை எதிர்கொண்டால் உடனே நாம் வந்து நம்முடைய உடம்பை முழுமையாக பரிசோதனை செய்வதன் மூலமாக இந்த புற்றுநோய் இருப்பதை நாம் கண்டறியலாம் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்துள்ளார். இப்போது செய்தியாளர்களிடம் பேசுவோம். ஜெபர்சன், அதாவது குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்குள்ள கடற்கரை மணலில் இருந்து அதிக அளவு கதிர்வீச்சு வெளிப்படுவதன் காரணமாகத்தான் அங்குள்ள மக்களுக்கு புற்றுநோய் அதிக அளவு வரதா தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? இதற்கு அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா இந்த மணலை பிரித்தெடுக்கும் போது வெளிப்படுகின்ற கதிர்வீச்சு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க? நிச்சயமாக சௌதாமணி, தற்போது வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மிடையே இருக்காங்க. முதல்ல அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம ரெண்டாவது அவங்க கிட்ட அந்த தகவலை கேட்போம். இப்ப வந்து இந்த கைகளை இழந்த ஒரு பெரியவர் நம்ம கிட்ட இருக்காரு. அவங்ககிட்ட கேட்போம், ஐயா நீங்க வந்து கேன்சர்னால ஒரு கையை இழந்திருக்கீங்க, இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு, நீங்க வந்து எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் பெற்றீங்க, எந்த மருத்துவமனையில நீங்க இந்த மாதிரியான இதை வந்து எடுக்க முடிஞ்சுச்சு உங்களால? எனக்கு கேன்சர் வந்து 20 வருஷம் ஆகுது. ஆரம்பத்துல மசில்ஸ்ல ஒரு கட்டி மாதிரி வந்தது. அது நாளுக்கு நாள் கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த நோயின்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போன பிறகு கேன்சர் கட்டின்னு சொன்னாப்புல. கேன்சர் கட்டின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனேன். அவங்க சொன்னாங்க இங்கெல்லாம் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எங்களை செய்ய முடியாது, தனியார் ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொன்னாப்புல. உடனே தனியார் ஆஸ்பத்திரி போன பிறகு அவங்க இங்க நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிடு அந்த நோயை பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு பங்கிட்டு இங்கிட்டு ஒரு கொஞ்சம் 2-3 வருஷமா என்ன அலக்கழிச்சாங்க. அது பிறகு ஒரு வழி இல்லாம நான் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் போய் கையை எடுத்து. நீங்க வந்து நீங்க சொல்ல கருத்து பாத்தீங்கன்னா, நீங்க முதலாவதாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உடனடியாக சிகிச்சை செய்திருந்தா அவங்க கை இழக்காம இருந்திருக்க முடியுமா? உடனே போன நேரம் எனக்கு சிகிச்சை பண்ணியிருந்தா நான் கை இழந்திருக்க மாட்டேன். நீங்க வந்து திருவனந்தபுரத்துல இங்கிருந்து போய் மருத்துவ உதவி பெறும்போது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து இது என்ன கருத்து சொன்னாரு, இந்த கேன்சர் எதனால வந்திருக்கு, எப்படி என்ன மாதிரி சொன்னாரு? சில அணுக்கள் இதனால தான் அந்த கேன்சர் வந்தான்னு சொன்னாங்க. இது இப்ப நீங்க கை இழந்திருக்கீங்க, இது மாதிரி உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இது மாதிரி இந்த கேன்சர் வந்து இது மாதிரி வேற யாருக்காவது இருக்கா? குடும்பத்துல எனக்கு தான், வேற யாரும் இல்லை. தொடர்ந்து பேசும் ஒரு சிறுவன் நம்மிடையே இருக்கிறான், பள்ளி செல்லும் சிறுவன். அந்த சிறுவன் கேட்போம். தம்பி உங்க பேரு என்ன, படிக்கிறீங்க? 8. உங்களுக்கு வந்து இந்த கையில இருக்கக்கூடிய கட்டி வந்து எத்தனை வருஷமா இருக்கு? 9 வருஷம். இதுக்கு வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட், எங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கன்னியாகுமரி தமிழ்நாட்டுல இங்கே பண்றீங்களா இல்ல வேற எங்க? நெய்யூர்ல ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா? இது வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க, இது எதனால வந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க? இது முன்னாடி இது ஆரம்ப காலத்துல வந்து இது வந்து எப்படி இருந்துச்சு? உனக்கு வந்து கை வலி இருந்துச்சா? எப்படி வந்து இது கட்டி இவ்வளவு பெருசாயிடுச்சு? இது எவ்வளவு நாள்ல இந்த கட்டி இவ்வளவு பெருசாயிருச்சு? கொஞ்ச நாள்ல பெருசாயிருச்சா? இதுக்கு வந்துட்டு இப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்க? இப்ப உன்னை கடைசியா பார்த்த டாக்டர் வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க? டாக்டர் இந்த கைக்கு என்ன செய்தா இது தீர்வுன்னு சொல்லிருக்காங்களா? மருந்து சாப்பிட்டா தீர்வுன்னு சொல்லிருக்காங்களா? சௌதாமணி, இப்ப வந்து நம்ம அவங்க 2 பேரும் பேசினதை கேட்டோம். அவங்க வந்து சொல்ற முக்கிய கருத்து என்னன்னா, 2 பேருமே வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த சிறுவன் சொன்ன கருத்து வந்து இங்க ஒரு தனியார் மருத்துவமனை வந்து ஒரு கேன்சர் சென்டரை வச்சு நடத்தி வருது, அங்க வந்து போறதா, அங்கே வந்து இதுக்காக பணம் என்பது வந்து அதிகமாக வாங்குறாங்க, சிகிச்சை என்பது எந்த அளவுக்கு அவளுக்கு கிடைக்கிறது என்பது தெரியவில்லை. அந்த சிறுவனின் கைகளை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, அவன் பள்ளி படிப்பை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவன் இன்னைக்கு வந்து பள்ளி படிப்பை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது என்று சொல்லணும். தற்போது அந்த சிறுவனுக்கு வந்து கட்டி ஏற்பட்டிருக்கிறது. இன்னொருவர் இருக்கிறது, அவர் என்ன சொன்னாருன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல மருத்துவமனைகளை நாடி இருக்க, அரசு மருத்துவமனை கூட நாடி என்ன புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்றாரு. தொடர்ந்து வந்து அவர் வந்து திருவனந்தபுரத்துல வந்து ஒரு மருத்துவமனை அணுகிதான் அவருக்கு வந்து திரும்ப வந்து கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. இன்னைக்கு வந்து அவர் கைகளை இழந்து நிற்கிறாரு. அவர் குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப வறுமையா இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து வந்து இதை குறித்து ஒரு சில ஆய்வுகளை மேற்கொண்டவங்க சில பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம், ஐயா இந்த புற்றுநோய் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமா வர்றதுக்கான காரணம் என்ன? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த மணலினுடைய கதிர்வீச்சு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உங்க ஆய்வின் படி நீங்க வந்து எப்படி இதை ஆய்வு மேற்கொண்டப்போ அதை பற்றி நீங்க சொல்லுங்க.
பொதுவாகவே குமரி மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களில் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக முற்றம், கரியப்பட்டினம், சின்னவள, பெரியவள, கூட்டுமங்கலம், மண்டைக்காடு பகுதிகளில் அதிகமாக இருக்கின்றது. காரணம், இங்கே ஐஆர்இ என்ற மத்திய அரசு ஒரு ஸ்தாபனம் இங்கே செயல்பட்டு வருகின்றது. அதிக மணல் ஆலை, இந்த மணல் ஆலையிலிருந்து மணலை பிரிக்கும் பொழுது அதிகமாக கதிர்வீச்சு ஏற்படுகின்றது. அதன் கதிரின் தாக்கம் தான் இந்த கரியப்பட்டினம் பகுதி, முட்டம் பகுதி, சின்னவள, பெரியவள பகுதிகள் எல்லாம் அதிக மக்களை பாதிக்கின்றது. இதனால் இங்கே மார்பக புற்றுநோய், நெஞ்சக புற்றுநோய், அதேபோல தொண்டை புற்றுநோய், கைகால் இழப்பு போன்ற நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. காரணம், இந்த ஐஆர்இ இது அணுக்கழிவை விட மோசமாக சூழ்நிலையில் இருக்கின்றது. அணுக்கழிவை விட இந்த பகுதியிலே கதிர்வீச்சு அதிகமாக இருக்கின்றது. இதனால் பலதரப்பட்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள், எல்லாவித மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பேசுவோம். இந்த ஒரு பங்கு தந்தை இருக்காங்க இங்க கடியப்பட்டின பகுதியில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை. நீங்க வந்து இங்க பங்கு தந்தையா இருக்கிறீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த கேன்சர் நோயால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இந்த மக்கள் தினம் தினம் வந்து பாதிப்புக்குள்ளாகி எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. தமிழகத்தை பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் மிக அதிகமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டம். அதிலும் குறிப்பாக கடியப்பட்டினம் என்ற கடற்கரை கிராமம் அரிய வகை மணல் ஆலை இருக்கின்ற மணாலக்குறிச்சியோடு ஒட்டி இருக்கின்ற காரணத்தினால் மிக அதிகமாக கேன்சர் நோயினால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இவங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குமரி மாவட்டத்திற்குள்ளே சிகிச்சை பெறுவதற்கான தரமான மருத்துவமனைகள் எதுவுமே இல்லை. அரசு மருத்துவமனையிலும் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த அரசு மருத்துவமனையில் கேன்சர் நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான எந்த சிறப்பு பிரிவும் அங்கு தொடங்கப்படவில்லை. எனவே முழுக்க முழுக்க இவர்கள் பக்கத்து மாநிலமாகிய கேரளா மாநிலத்தையே இவர்கள் அதிகமாக நம்பி இருக்கிறார்கள். எனவே சென்னைக்கும் இவர்கள் செல்வதில்லை, அடையாருக்கும் ரொம்ப தூரமாக இருப்பதால் அங்கு செல்வதில்லை. எனவே பக்கத்து மாநிலத்திற்கு செல்கிறார்கள். அங்கே மருத்துவர்களோடு பேசுகிற பொழுது மொழி பிரச்சனை, இவர்கள் ஒன்று சொல்ல அவர்கள் இன்னொன்று சொல்ல அது இவர்களுக்கு புரியவில்லை. திரும்பவும் இங்கு தூரமாக இருக்கின்ற காரணத்தால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். தமிழர்கள் என்பதால் இன்னொரு மாநிலத்தில் செல்கின்ற பொழுது அந்த தமிழனுக்கே உரிய பிரச்சனைகளையும் இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவையான சிகிச்சை தேவையான நேரத்தில் முறையாக சென்றடையாததால் உறுப்புகளை இழந்தவர்களும் உயிர்களை இழந்தவர்களும் அதிகமானோர் இந்த ஊரில் இருக்கிறார்கள். திடீரென இறப்பு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? மருத்துவர்கள் சொல்கிறார்கள், முதல் நிலையிலேயே அறியப்பட்டால், இல்லை என்றால் இரண்டாவது நிலையிலேயே தெரிந்து கொண்டோம் என்றால் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது 4வது நிலை 5வது நிலை என்று சொல்கிறார்கள். எனவே இது கேன்சர் நோய்தான் என்பது எப்பொழுது இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு தெரிய வருகிறதோ அப்பொழுதே இது 4வது கட்டத்தை எட்டிவிட்டது என்று சொல்கிறார்கள். இதுவரை எனக்கு தெரிந்து யாரும் கேன்சர் நோய் அறியப்பட்டவர்கள் இது முதல் நிலை என்று மருத்துவர்கள் சொன்னதாகவோ அல்லது முதல் நிலையாகவே இதனை உடனடியாக குணப்படுத்தி விடலாம் என்று சொன்னதாகவோ இல்லை. ஆகவே தமிழகத்திலேயே அதிகமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்படுகின்ற குமரி மாவட்டத்தில் ஒரு முறையான கேன்சர் சென்டர் என்பது அரசு அனைத்து அதிநவீன வசதிகளையும் உடைய ஒரு கேன்சர் சென்டரை இந்த பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கட்டாய தேவையாக இருக்கிறது. உடனடியாக அரசு இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் பார்க்கின்ற கண்ணுக்கெட்டிய தூரத்தில் தான் இருக்கிறது ஐஆர்இ அரிய வகை மணலை பிரித்தெடுக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் 5 வகையான மணல்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. இவை ஆய்வு செய்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கடற்கரையில் படிந்திருக்கக்கூடிய கருப்பு மணலில் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த மணல் இயற்கையாக வருகின்ற கதிர்வீச்சு இருக்கிற பொழுது அதை தோண்டி எடுக்கிற வேளையிலே அதனுடைய கதிர்வீச்சு பன்மடங்காக கூடுகிறது என்பது அத்தனை ஆய்வாளர்களாலும் உறுதி செய்யப்பட்டது. அப்படி இயற்கையாக இருப்பதை தோண்டுகின்ற பொழுதே பன்மடங்காக அதிகரிக்கிறது என்றால் எங்களுக்கு சுவாசம் எடுக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிய வகை மணலை 5 வகையான மணலை பிரித்தெடுக்கின்ற ஆலை அருகில் இருக்கிற பொழுது அதனால் எந்த அளவுக்கு கதிர்வீச்சு எத்தனை பன்மடங்கு அதிகமாகும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுவும் இதிலே வருகின்ற கழிவு நீர் என்பதை கடலிலே விடுகிறார்கள். அந்த வகையோடு சேர்ந்திருக்கக்கூடிய வள்ளியாறு அல்லது வள்ளியாற்றிலே விடுகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் கடலிலே இருக்கிறது. கழிவு நீர் செல்கின்ற கடலிலே நாங்கள் வாழ்க்கையை தேடுகிறோம். குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கடல் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழலில் இந்த வள்ளியாற்று நீரை தான் தாங்கள் அத்தனைக்கும் பயன்படுத்த வேண்டிய தகவலுக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். சௌதாமணி, இப்ப இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஐஆர்இ சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய நிறுவனத்தில் இருந்துதான் புற்றுநோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கு. மட்டும் இல்லாம குமரி மாவட்டத்தில் இந்த பகுதியில தான் புற்றுநோய் அதிகமா இருக்கிறது என்பதும் நம்ம கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த பகுதியில் உடனடியாக இவ்வளவு இருந்தும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பகிரங்கமாக எல்லாரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க.
இன்னும் வந்து மேல வந்து இதை குறித்து ஆய்வு நடத்தினவங்க பலர் நம்மிடையே இருக்கிறாங்க. அவர்கள் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சௌதாமணி, ஜெபர்சன், நீங்க சொல்லபடியே தொடர்ந்து பேசலாம். அதாவது குமரி மாவட்டத்தில் கடியப்பட்டணம் பகுதியை சேர்ந்த மக்களின் பிரச்சனை என்ன, அவர்களின் தேவை என்ன என்பதை அங்குள்ள பகுதி மக்களே சொன்னார்கள். இப்போது இது குறித்து நமது மதுரை அரங்க விருந்தினர் நிர்மல் சக்தி அவர்களிடம் கேட்போம். நிர்மல், அதாவது இப்ப குமரி மாவட்டத்தில் கடியப்பட்டினத்தில் சேர்ந்த மக்கள் வந்து பொதுவாக குற்றம் சாட்டுறது கடற்கரை மணலில் இருந்து அந்த மணலை பிரித்தெடுக்கும் போது, அந்த தாது உப்புகளை பிரித்தெடுக்கும் போது வெளிப்படுகின்ற கதிர்வீச்சு, இதுதான் முக்கிய காரணமாக சொல்றாங்க. உண்மையிலேயே இதுதான் முக்கியமான காரணமா அங்குள்ள மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுவதற்கு? இதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, கொஞ்சம் மிகப்படுத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ரேடியேஷன் கதிர்வீச்சு இருந்தா, பக்கத்திலே இருந்தா, அதுல அதிகப்படி வேலை செஞ்சா நமக்கு புற்றுநோய் வர சான்ஸ் அதிகம். என்ன எடுத்துக்காங்க, கிட்டத்தட்ட 250-300 ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ரே மிஷின் பக்கத்திலே இருக்கும், சிடி மிஷின் பக்கத்திலே இருக்கும், சிடி ஸ்கேன் பக்கத்துல. எவ்வளவுதான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் எனக்கு ஆக்குபேஷனல் ஹேசர்ட் அப்படின்னு நான் வேலை செய்யற இடத்துல நான் ரிசீவ் பண்ண ரேடியேஷனால எனக்கு நாளைக்கு கேன்சர் வரலாம். எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் கேர்ஃபுல்லா செஞ்சு வேலை செஞ்சிருக்கணும். கேர்ஃபுல்லா வேலை செஞ்சாலுமே இந்த ரேடியேஷனை எவ்வளவு நாள் ஸ்டாப் பண்ண முடியுமோ ஸ்டாப் பண்ணிடும். அதனால இது ஓரளவு இதுல உண்மை இருக்கு. கதிர்வீச்சு இருக்கக்கூடிய மணல் அங்க இருந்தா அங்க இருக்கிற மக்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். இந்த கதை இதனால ஏற்கனவே கேட்டிருக்கு. ஏன்னா கேரளால இருந்து இந்த ரோப் இருக்குல்ல, இந்த கயிறை வந்து அதிக அளவுல ஒரு மேற்கத்திய நாடு வாங்குச்சு. அது ஏன் வாங்குச்சுன்னு அப்புறம் பார்க்கும்போது இந்த கயிறோட சில மணல்கள் ஒட்டி இருந்தது, சில ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஒட்டி இருந்துச்சு. இந்த கயிறை வாங்கி அதை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க மேற்கத்திய நாடு. இதை ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதனால இது ஒன்றும் புதுசா இல்லை. இந்த மணல் இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறதுனால கேன்சர் வருது அப்படிங்கிறது யாராலையும் இல்ல, அதனால கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இதனாலதான் வருது அப்படின்னு தெளிவா சொல்ல முடியாது. அதுக்குண்டா ரிசர்ச் பண்ணணும். ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் எடுத்தீங்கன்னா, நீங்க ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு இந்த மணல்ல அப்படின்னா, ஒரு பொடி மணலை ஒரு கை மணல் எடுத்து கொண்டு போய் ஒரு எக்ஸ்ரே ஃபில்ம் யூஸ் பண்ணாத எக்ஸ்ரே ஃபில்ம்ல ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் அந்த ஃபில்மை டெவலப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மணல் வச்ச இடத்துல மட்டும் கருப்பா இருக்கும். அது வந்து சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். இதை யாருனாலும் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ரே மிஷின் கொண்டு போய் தாராளமா பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மணலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கல்ல, அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கல்ல, அவங்க பர்பஸ்ஃபுல்லா அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டீரியல்ல திரும்பி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ற முறை இருக்குல்ல, அந்த முறைகள்ல பிரச்சனை இருக்கலாம். அந்த முறையில சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த கெமிக்கல்ஸ் வந்து தண்ணீரோட கலந்து இல்ல அதுல இருந்து வர்ற ஸ்மெல்னாலையும். உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நம்ம முதலமைச்சர் கூட இந்த ஃபிராக்கிங் பண்ணக்கூடாது, மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் ஏரியால காவிரி படுகையில போர் போட்டு அதை பாறைகளை உடைச்சு அதுல இருந்து மீத்தேன் வாயு எடுத்து இந்த சிஎன்ஜி கேஸ் எடுக்கிறதுக்காக அதை தற்காலிகம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சில கெமிக்கல்ஸ் உள்ள செலுத்துறாங்க, போர் போட்டு உள்ள செலுத்துறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நாளைக்கு கேன்சர் உண்டாக்கும், விவசாயத்தை கெடுக்கும் அப்படிங்கறதுனால. அதனால டைரக்டா இந்த தாது மணல்னால கேன்சர் வருதா, இல்ல இந்த தாது மணலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ்னால கேன்சர் வருதான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். பென்சில்வேனியா மாகாணத்துல, அமெரிக்கா பென்சில்வேனியா மாகாணத்துல மலைப்பகுதி, இந்த மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட எல்லா வீட்லயுமே பேஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க, சாமான ஸ்டோர் பண்றதுக்கு சில பேர் போய் இருக்கிறது. இந்த ஏரியால வந்து அதிகமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வெளியில வந்துச்சு. அதே ஏரியால தான் 3 மைல் ஐலண்ட் நியூக்ளியர் பவர், 2-3 நியூக்ளியர் பவர் பிளான்ட் அங்க இருக்கு. எதனால தெரியல, எப்படி வருது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ரேடான் அப்படிங்கிற ஒரு வாயு வந்து அங்க இருந்து அந்த மலைகள்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. இந்த வாயு நம்ம சுவாசிக்கும் போது அது உள்ள போன உடனே எலிமெண்டா கன்வெர்ட் ஆயிருது, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகி திரும்பி வெளியில வர்றது கிடையாது. இதை கரெக்ட் சோதிச்சு பார்த்ததுல ஏகப்பட்ட அரசாங்கம் அதை முன்னெடுத்து அந்த ஆராய்ச்சிகளை நடத்தி இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஃபேன் எல்லாம் வச்சு இதை வெளியே கொண்டு போகணும். ஏன்னா நாம அண்டர் கிராஜுவேட் படிக்கும் போது, பிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுல வந்து இந்த மாதிரி கேனஸ்டர் ரேடான் டிரெக்டர் கேனஸ்டர் கொண்டு போய் வீடுகளுக்காக கொடுத்து அங்க காலேஜில் படிச்ச ப்ரொஃபஸர்களுக்கு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சில பேரோட ரேடான் லெவல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் சிகரெட் குடிக்கிற மாதிரி அளவுக்கு இருந்துச்சு.
அதனால இந்த மாதிரி அதிகப்படி ரேடியேஷன் இருக்கிற இடம் இன்னும் இருக்கு. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யமுனா நதிக்கரையில இந்த மாதிரி கேன்சர் இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப ரீசெண்டா அந்த டெல்லியில் நடந்த கான்ஃபரன்ஸ்ல 2-3 ஸ்லைட் எல்லாம் காமிச்சாங்க. அதாவது கடற்கரையில் காணப்படுகின்ற மணலிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சினால் ஏற்படுகின்ற புற்றுநோயை விட அந்த மணலை பிரித்தெடுக்கும் போது அந்த முறையில் செய்யப்படுகின்ற மாற்றங்கள், சில கெமிக்கல்ஸை சேர்க்கும் போது அதில் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றத்தை தான் முக்கியமான காரணமாக திரு நிர்மல் சக்தி அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்போது நமது அரங்க விருந்தினர் டாக்டர் சுரேஷ் அவரிடம் கேட்போம். அதாவது இந்த புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்துவது, அதை கட்டுப்படுத்துவதற்கான உரிய மருத்துவ முறைகளை, சிகிச்சை முறைகளை நாம் எப்படி மேற்கொள்வது? நம்ம ஏற்கனவே சொன்னபடி எது நம்மளுக்கு மாறுதல் உண்டாகுதோ உடனே மருத்துவரிடம் காமிக்க வேண்டும். அந்த மருத்துவர் அதுக்கு உண்டான சிகிச்சை, இந்த டெஸ்ட்டுங்க ஏதாவது செய்ய சொன்னாங்கன்னா அது மறுபடியும் ஃபுல் டெஸ்ட் செய்யணும். சப்போஸ் ஒரு மோஷன்ல பிளட் போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபுல் டெஸ்ட் நம்ம பண்ணணும். பண்ண பிறகுதான் நமக்கு அது கட்டி இருக்குது, பயாப்சி எடுத்து பார்க்கும்போது அது கட்டி என்ன இருக்குதுன்னு தெரியணும். அந்த இது மட்டும் பத்தாது, அது வேற எங்கேயாவது பரவி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அடுத்தது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது தான் அவர் சார் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1ல இருக்கா, ஸ்டேஜ் 2ல இருக்கா, ஸ்டேஜ் 3ல இருக்கா, 4ல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மருத்துவ முறைகள், கேன்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருத்துவ முறைகள் பார்த்தா 3 விதமான மருத்துவ முறைகள். ஒன்று அறுவை சிகிச்சைங்கிற சர்ஜரி, 2வது ரேடியேஷன் ஆன்காலஜிங்கிற புற்றுநோய் மருந்தியல், ரேடியேஷன் இது புற்றுநோய் மருந்தியல் அப்படிங்கிறது கீமோதெரபி. இந்த 3 விதமான ட்ரீட்மெண்ட். வரக்கூடிய புற்றுநோய் கூட தனியான முறைகளா இருக்கு இல்லையா? பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். இது காமனா எப்படி வருதுன்னா, மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இது பரம்பரையா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது அவங்களோட பர்சனல் சானிடேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து மாறுதல் வருது. இப்ப எல்லாருமே கொஞ்சம் பரிச்சை விவரமா இருக்கவும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கம்மி ஆயிட்டு நம்மளோட உடல் பாதிப்பு, இந்த பருமன் அதிகமாக இருக்கிறதால, வெயிட் அதிகமாக இருக்கிறதால காரணமாக அந்த புற்றுநோய் கம்மியாயிடுச்சு. இப்ப நம்ம உணவு பழக்க வழக்கத்தால இது பிளஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணும் போது மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் அதிகமா. சோ ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி இந்த 3 விதமான ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரபி, இந்த 3மே எந்தெந்த முழுமையாக கட்டுப்படுத்தலாம் ஆரம்ப நிலையில் இருந்தால். ஒரு புற்றுநோய் எந்த பகுதியில் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி சர்ஜரியோ ரேடியேஷனோ கீமோதெரபியோ மாறுபடும். அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது சர்ஜரிங்கிறது வராது. அது மோஸ்ட்லி கீமோதெரபிங்கிற மருந்தியல் நோய் ட்ரீட்மெண்ட்னாலையும் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் மூலமா கட்டுப்படுத்த முடியும். சர்ஜரிங்கிறது எப்பவுமே ஆரம்ப நிலையில இருக்கிறத மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இது 3 விதமாகவும் பயன்படுத்தலாம். முதல்ல சர்ஜரி பண்ணிட்டு, ஆரம்ப நிலையில இருந்தா சர்ஜரி பண்ணிட்டு பின்னாடி மருந்து, ரேடியேஷன் கொடுக்கலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா மருந்து கொடுத்து அதை குறைச்சி பின்னாடி சர்ஜரி பண்ணலாம். சோ மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் அவர்கள் இயற்கையா இருப்பாங்க, நோய் கண்டுபிடிச்சாலும் 10 வருஷம் வரைக்கும் அவங்க லைஃப் இருக்கும் அப்படின்னு பண்றோம். மற்றபடி சில பிளட் கேன்சர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளோட அவங்களுடைய எதிர்பார்ப்பு எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படிங்கறது இன்னும் அதிகமாகல. இன்னும் 2 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு ஹோப் கொடுக்கல. முன்னாடிக்கு இது இப்போ எப்படியோ பரவாயில்ல. மார்பக புற்றுநோய் 1960ல பாத்தீங்கன்னா 2 வருஷம் பேசணும், 1980ல பேசும்போது 5 வருஷம் பேசணும். பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகரிக்கிற மாதிரி தானே சொல்றாங்க. மார்பக புற்றுநோய் அதிகரிக்குது. ஏன்னா நம்மளோட குழந்தை, அது நிறைய காரணங்கள். அதாவது குழந்தை பேற்றுக்கு பிறகு பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தை குறைச்சிக்கிறாங்க. முன்னாடி காலத்துல எவ்வளவு குழந்தைகள் பிறந்ததோ அந்த அளவுக்கு நமக்கு மார்பக புற்றுநோயில இருந்து பாதுகாப்பு இருந்தது. இப்போதைக்கு உள்ள பெண்கள் ஒரு குழந்தை 2 குழந்தையோட நிறுத்தும் போது அந்த பிசியாலஜி அது மாறுபடும் போது அந்த மார்பகம் எப்பவுமே ரியாக்ஷன்ஸ்லயே இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு மாதவிடாய் வந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். மாதவிடாய் தள்ளி போகும்போது வாய்ப்புகள் அதிகம். மாதவிடாய் தள்ளி போகும்போது வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இப்போ நார்மலா ஹார்மோன்ஸ் மாதவிடாய் வரும்போது ஹார்மோன்ஸ் பீரியட் சொல்றீங்க நீங்க? பீரியட்ஸ், மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு
பீரியட்ஸ் மந்த்லி வந்துட்டே இருக்கும் போது உங்களோட மார்பக மாற்றங்களும் அதிகரிக்கும். குழந்தைகள் இருந்து பெரியவங்களை வர வரைக்கும் நம்ம மாற்றங்கள் தான் நம்ம உடம்புல இருக்கும்போது வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னு சொன்னா மாற்றங்கள் தான் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். எவ்வளவு மாற்றங்கள் கம்மியா இது வந்து ரெகுலரா இருக்கணும், இரெகுலரா இருக்கும்போது தான் பிரச்சனைகள் வருது. அது வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் ஓவரிஸ் சினைப்பையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். எவ்வளவு பீரியட்ஸ் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்பக புற்றுநோயில இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. டாக்டர் தொடர்ந்து இது குறித்து பேசலாம். அதாவது நோயின் தன்மைக்கேற்ப இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கறது குறித்து டாக்டர் சுரேஷ் அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். இப்போது ஜபர்சனிடம் பேசுவோம். அதாவது ஜபர்சன், இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமான மக்கள் அங்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் தங்களுடைய பல்வேறு குறைகளை சொல்றாங்க, பல்வேறு கோரிக்கைகளை சொல்றாங்க, அரசு என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இப்போ அங்குள்ள மக்களுக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை பரிசோதனை செய்வதற்காக பரிசோதனை நிலையங்கள் இருக்கா, தேவையான மருத்துவ வசதிகள் அங்கு இருக்கா, சுகாதாரத்துறை சார்பாக என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, அங்குள்ள மக்கள் தங்களுக்கு தேவை என என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? நிச்சயமாக சௌதாமணி, நம்ம அரங்கில் இருக்கக்கூடிய மருத்துவரே சொன்ன மாதிரி இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து புற்றுநோயை வந்து உடனடியாக வந்து கண்டுபிடிச்சாதான் வந்து புற்றுநோயை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களின் ஆதங்கம் என்னவென்றால் இங்க அது 4வது கட்டம் 5வது கட்டத்தை எட்டின பின்பே இவர்களுக்கு வந்து அந்த புற்றுநோய் என்று தெரிய வருகிறது. அது வரைக்கும் அவங்க வந்து புற்றுநோய் எப்படி வரும், புற்றுநோயை எப்படி கண்டறிவது என்பது கூட தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களிடம் இருந்து வரக்கூடிய கோரிக்கையா இருக்கிறது. இது குறித்து நாம் தொடர்ந்து கேட்போம். பலர் நம்மிடம் இருக்கிறார்கள். ஐயா, நீங்க சொல்லுங்க, இங்க புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்கிறது. இதுக்கு வந்து அரசு வந்து இந்த பகுதியில் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு? எடுத்த நடவடிக்கை போதுமானதா இருக்கா? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதியில மற்ற பகுதியில இருக்கிறத விடைக்கும் 4 மடங்கு புற்றுநோய் இங்க அதிகமாக இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கடற்கரையில பிறந்ததுனால கடவுள் கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இங்க ஆல்பா இருக்கு, பீட்டா இருக்கு, காமா இருக்கு. மற்ற பகுதிகளை விட கதிரியக்கம் மிக அதிகமாக இருக்கு. மணல் பரப்புல இருக்கக்கூடிய மணலுக்கு அடியில இருக்கக்கூடிய கனிமங்களை தோண்டி எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய கதிரியக்கம், அந்த மணலை ஐயாரி போல உள்ள இந்திய அரிய மணல் ஆலையில அதை வந்து பிரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய கதிரியக்கம். இந்த கதிரியக்கத்தினுடைய பாதிப்பினாலதான் இவ்வளவு பெரிய நோய்கள் ஏற்படுது. கொத்து கொத்தாக மக்கள் உயிர்கள் பலியாயிட்டு இருக்கு அப்படின்னு உள்ள விஷயங்களை அரசுக்கு சொன்னோம். ராஜேந்திர ரத்னு இங்க கலெக்டரா இருக்கும் போது ஒரு சர்வே நடத்தினாங்க. என்ன சர்வேன்னா, ஐயாரியை சுத்தி இருக்கக்கூடிய 5 கடற்கரை கிராமம், ஐயாரிக்கு வெளியில தூரமா இருக்கக்கூடிய 5 கடற்கரை கிராமம், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய 5 கிராமங்கள், இப்படி ஒரு 15 கிராமங்களில் உள்ள 30,000 மக்களை ஆய்வு செய்ததுல முடிவு என்னன்னா, 494 பேருக்கு புற்றுநோய் இருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்தது. அந்த முடிவை கூட ஒரு வருடமாக அந்த முடிவை வெளியிடாம கிடப்புல போட்டது இந்த இந்திய அரிய மணல் ஆலை. இந்த மணல் ஆலையினுடைய இது போன்ற இந்த நோய் பரப்பக்கூடிய செயல்களை தடுத்து நிறுத்தணும், இதுக்கு மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டதனுடைய அடிப்படையில் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஒரு 14 கோடி ரூபாய் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில வந்து அந்த 14 கோடி ரூபாய் என்ன ஆச்சு? அதற்கான எந்த விதமான கட்டுமான பணியோ ஆரம்ப பணியோ நடக்கல. இப்பதான் 1.5 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பீசிபிலிட்டி ஸ்டடி, ஒரு ஆய்வு பணியை நடத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. எங்க மக்களுக்கு இந்த நோய் எப்ப தெரியும்னா, எப்ப முற்றி போயிருக்கோ அப்பதான் இந்த நோயினுடைய சிம்டம்ஸ், அடையாளங்களை வெளியில தெரியுது. அந்த நோய் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து அதுவரைக்கும் அந்த குடும்பத்துல சம்பாதிச்சிட்டு இருந்த ஆளுனுடைய சம்பாத்தியம் முழுக்க இழந்து, அவங்க சொத்தை எல்லாம் இழந்து, கடன் காப்பெல்லாம் வாங்கி கடைசியில சம்பாதிக்கக்கூடிய ஆளையும் இழந்துகிட்டு அந்த குடும்பங்கள் நடுத்தெருவில் வந்து நிற்கு. இந்த குடும்பங்களுக்கு அரசு என்ன செய்யுதுன்னா, எந்த விஷயமே அரசு செய்யல. குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை, ஒரு புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு உதவித்தொகை கொடுங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இலவச கல்வியை கொடுங்க அப்படின்னு கேட்டா அரசு இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல. கடைசியில இப்போ நமக்கு வந்து இந்த சுனாமி இது போன்ற பேரிடர்கள்ல பாதிக்கப்பட பேசலாம் சார். நேரமின்மை காரணமாக தொடர்ந்து பலர் பேசலாம். தொடர்ந்து வந்து இந்த குடும்பத்தில் வந்து அவருடைய குடும்ப தலைவரை இழந்த பலர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்ப அவங்க எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்திருக்காங்க நீங்க சொல்லுங்க. கேன்சர்னால உங்க குடும்பத்துல நீங்க வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்து உயிரிழப்பின் மூலமாக வந்துட்டு எதற்கு காரணம்? இதுக்கு வந்து அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு? உங்களுக்கு இங்க வந்து ஒரு கேம்பெயின் ஏதாவது பண்ணிருக்காங்களா? விழிப்புணர்வு ஏதாவது ஏற்படுத்தி இருக்காங்களா அரசாங்கத்தை பத்தி? அதை பத்தி சொல்லுங்க. அரசு இதுல எதுவுமே செய்யல, நோய்னு தெரியவும் செய்யல. சும்மா ஒரு இருமல் வந்துருச்சு,
எங்களுக்கு தெரியாது. 1.5 வருஷத்துக்குள்ளாடி அந்த நோய் தொடங்கி இருமலன்னு கண்டுபிடிச்ச 1.5 வருஷத்துக்குள்ளாடி கேன்சர் நோய்னு சொல்லிட்டு பல லட்சங்களும் செலவு பண்ணி ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்து இறந்துட்டாங்க. ஆமா, உங்க வீட்டுல வந்து கணவர் இறந்தா சொல்லுங்க, நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எங்க பண்ணீங்க? அது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எப்ப உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கட்டாங்க? இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இங்க இந்த பகுதியில் ஏதாவது செய்தா? என்னுடைய கணவர் வந்து கத்தார் தோகா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த கேன்சர் வியாதி வந்து அங்க உள்ள எமர்ஜென்சி வார்டுல அவங்க அட்மிட் ஆனாங்க. அப்புறமா ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கு பிறகு கடியப்பட்டினம் ஊர்ல வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு சென்னை ஜிஹெச்ல நாங்க 9 மாசமா மருந்து எடுத்தோம். மருந்தெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி மருந்தா எடுத்தோம். அப்ப வீடை எல்லாம் வித்தோம். என்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் போச்சு. பிச்சை எடுப்பது போல நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி என் கணவரை கண்டிப்பாக என் 2 சின்ன குழந்தைகள் இருப்பதால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நான் மும்முரமாக ஈடுபட்டேன். இருந்தால் என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றவே முடியவில்லை. கடைசியாக இறந்தார்கள். என் பிள்ளைகள் அனாதையாக விடப்பட்டார்கள். இப்போது வரைக்கும் நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளை என்னால் படிக்க வைக்க முடியவில்லை. என் மகள் சொல்கிறாள், அம்மா என்னுடைய கல்வியை நீங்கள் தந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்காக வேலை செய்து போடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் MBA படிக்க முடியாது என்று சொல்லி நான் அவளை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அவள் இப்போது மனம் உடைந்து போயிருக்கிறார். யாரிடமும் அவள் சொல்ல விரும்புவதில்லை. எப்படியாகிலும் எனக்கு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அந்த படிப்பை கூட என்னால் கொடுக்க முடியவில்லை. யாரிடம் கையேந்துவது என்று சொல்லி நான் கதறுகிறேன். ஆனால் எனக்கு வழி தெரியவில்லை. அந்த வந்து இப்ப வந்து அரசுக்கு வந்து நீங்க வந்து என்ன முன்வைக்கிறீங்க? இந்த பகுதியில வந்து என்ன தேவை அப்படின்னு நீங்க அரசுக்கு முன்வைக்கிறீங்க? குழந்தையாக இருந்த பொழுது நான் அந்த அரசு கொடுக்கக்கூடிய விதவை என்ற அந்த காரணத்திற்காக கொடுக்கப்படுகின்ற உதவித்தொகை தொடர்ந்து பேசலாமா? நன்றி. மேலும் வந்துட்டு இது குறித்து பல ஆய்வுகளை மேற்கொண்ட ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம், இங்க வந்து அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவா இருக்கு, மேலும் இந்த பகுதி மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவர் ஆய்வு மூலமா என்ன தகவல் கிடைத்திருக்கிறது என்பதை கேட்போம். ஐயா, நீங்க சொல்லுங்க, பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கீங்க. நீங்க வந்து இப்போ வந்து இந்த பகுதி மக்கள் வந்து என்ன கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்கிறாங்க? இந்த மக்கள் சார்பா நீங்க அதை சொல்லுங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில கேன்சருடைய தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கறது ஒரு பரவலான கருத்து. ஆனா அதனுடைய புள்ளி விவரங்கள் தெளிவா இல்ல. சோ என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி, நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தேசிய அளவில் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய மாவட்டத்தை மையமாக கொண்டு ஒரு ரெஜிஸ்ட்ரி முதல்ல வேணும். இவ்வளவு பேர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த விவரம் நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் அதற்கான மருத்துவமனையோ மேற்படி நடவடிக்கைகள் நம்ம எடுக்க முடியும். சோ முதற்கட்டமா நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரி வேணும். இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரி நமக்கு இருக்கு. நம்ம மாவட்டத்துக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்கு. அதை வந்து மண்டல புற்றுநோய் மையம் திருவனந்தபுரத்தோட இணைத்து வைத்திருக்கிறாங்க. அதுல பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால அது போதிய அளவில் அது கரெக்டா செயல்படல. சரியான தகவல்களும் அதுல இல்ல. ஐயா, இப்ப வந்து கோரிக்கை, பிரதான கோரிக்கையை மட்டும், இப்ப நேரமின்மை காரணமாக கோரிக்கையை மட்டும் சொல்லுங்க. இப்போ மக்கள் எல்லாரும் சொன்னது மாதிரி உடனடியாகவே நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவமனையில புற்றுநோய் சிகிச்சை பெற முதல் தரமான எல்லா உபகரணங்களோட உடனடியா வந்து ஆரம்பிக்கணும். அதற்கான ஃபண்ட் முன்னாடி அலாட் பண்ணிருக்க தகவலுக்கு நன்றி சார். சௌதாமணி, இங்கு களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா, இந்த பகுதி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு முற்றிலுமாக கிடைக்கவில்லை என்பது வந்து நமக்கு தெரியுது. இந்த பகுதி மக்கள் வந்து இப்ப பேசின பெண்மணி வந்து கண்ணீரோட பேசினாங்க. அவங்க வந்து குடும்பம் வந்து என்ன செய்வது என்று கேள்விக்குறியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பத்தை சந்திச்சிட்டு இருக்கு. இது போல வந்து அரசாங்கம் உடனடியாக வந்து ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில முழு நேர கேன்சர் சென்டர் தொடங்க வேண்டும் என்பதும், இந்த பகுதி இந்த அதிகமாக கேன்சர் பாதிக்கப்படக்கூடிய கடியப்பட்டினம் உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார மீனவ கிராம பகுதிகளில் வந்துட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளணும். ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை சதவீத மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை எவ்வாறு ஏற்படுத்தணும் அப்படிங்கறத உடனடியாக அரசு முன்வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறத இந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. சௌதாமணி, ஜெபர்சன், அதாவது குமரி மக்களை பொறுத்தவரையில் அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி இதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அங்குள்ள மக்களின் கருத்தாக இருக்கிறது. இப்போது நமது மதுரை அரங்கு விருந்தினர் நிர்மல் சக்தி அவர்களிடம் பேசுவோம். திரு நிர்மல், அதாவது நீங்க பேசும்போது சொன்னீங்க, இது மாதிரி கடற்கரை மணலிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சின் மூலமாக புற்றுநோய் வருகிறதா என்பதை விட அது மாதிரி பகுதிகளில் நாம் இருக்கும்போது நாம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வு கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம் சொன்னீங்க. இப்ப இந்த மக்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை பெற வேண்டும், எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சுருக்கமா சொல்லுங்க.
ரேடியேஷனால வருதுன்னு அந்த பேசின ஒருத்தரே சொல்லிட்டார். 40 வருஷமா கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால அங்க ரேடியேஷன் இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட மாதிரி தான் இருக்கு. விழிப்புணர்வு எப்படி கொண்டாடுறோம்? முதல்ல லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் அங்க உள்ள இருக்கவங்க இதுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கு, முதல்ல கேன்சர் வந்தா வெயிட் லாஸ் ஆகுமா, உடல் எடை குறையும், வேற எந்த சிம்டம் இருக்கு, வித்தியாசமா கட்டி ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி உண்டான விழிப்புணர்வுகளை தெருவா போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் உட்காந்து இதை பத்தி அவங்க கிட்ட பேசணும். இன்னொரு அருமையான பாயிண்ட் நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இந்த கேன்சர் ரெஜிஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கேன்சர் பேஷண்டையும் அதுக்குள்ள கொண்டாடும். அவங்களுக்கு என்ன டிடெக்ஷன் ஆச்சு, என்ன கேன்சர், எங்க இருந்து வராங்க, என்ன தொழில் செஞ்சாங்க, அப்பாக்கு கேன்சர் இருக்கா, அம்மா கேன்சர் இருக்கா, எந்த வீட்டுல குடியிருந்தாங்க, இது வரைக்கும் என்ன, இதுக்கு முன்னால இந்த 5 வருஷம் 10 வருஷம் முன்னால எங்க இருந்தாங்க, இந்த டேட்டா எல்லாம் எடுத்தா தான் நமக்கு நாளைக்கு அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டான விழிப்புணர்வு நம்மளால கொண்டாட முடியும். அதனால ஒரு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தமிழ்நாடு தனியா பண்ணணும். ஏன்னா இது இந்தியாவில் உள்ள கேன்சர் ரெஜிஸ்ட்ரி வந்து டிசைட் பண்றது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஏற்ப இந்த கேன்சர் ரெஜிஸ்ட்ரி நமக்கு அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணணும், அது ப்ரிவென்ஷனுக்காகவோ இல்ல அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ என்ன பண்ணணும், இல்ல ஒரு சாதாரண ஒரு ஆலையினால கேன்சர் இந்த நடக்குது அப்படின்னா அந்த ஆலையை மூடுறதுக்கான ஏற்பாடுகளும் அரசாங்கம் எடுக்க முடியும். முதல் கட்டமா ஒரு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி கொண்டாடணும். ரொம்ப கஷ்டமானது கிடையாது. சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஒரு பேஷண்ட் ரெஜிஸ்டர் பண்ற சிஸ்டம், அதாவது ஒரு கேன்சர் ரெஜிஸ்ட்ரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான கருத்தாக உள்ளது. இப்போது நமது அரங்க விருந்தினர் டாக்டர் சுரேஷிடம் பேசுவோம். நேரமின்மை காரணமாக சுருக்கமா சொல்லுங்க, இந்த நாளில் நீங்கள் மக்களுக்கு சொல்கின்ற அட்வைஸ் என்ன? இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு 80-90% ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த உடம்பு நம்ம 10-20% வச்சு கூட நம்மளால சமாளிக்க முடியுது. அதனாலதான் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நம்ம பாக்குறோம். நம்ம உடம்பு இயற்கையாக இருக்கு அந்த மாதிரி. சோ நம்ம என்ன பண்ணணும், நம்மள இயற்கையா நம்ம ஃபிட்டா வச்சுக்கணும். உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா காய்கறி சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. சுரேஷ் வந்து இந்த நோயை தடுப்பதற்காக பல விஷயங்களை சொன்னார்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லா மக்களும் விழிப்புணர்வு பெற்றிருப்பார்கள். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பார்கள். புற்றுநோயை பொறுத்தவரை இயற்கையாக வருவதை விட நாமே விரும்பி உயிர்கொல்லி நோயை வரவழைக்கும் முறையை மாற்றும் விழிப்புணர்வை நம்முடைய அதிகமாக இருந்தால் இந்த நோயிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் மையக்கருத்தாக உள்ளது. அரங்கத்தில் வந்திருந்த டாக்டர் சுரேஷ் மற்றும் மதுரை அரங்கத்திலிருந்து இணைந்த நிர்மல் சக்தி மற்றும் செய்தியாளர் ஜபர்சன் ஆகியோருக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம்.